கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy உங்களை Spirit சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad today. தேவ பிரசன்னமானது God's presence is. நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. It is very important to our life. நம்முடைய திறமைகள், Our talents, நம்முடைய மேன்மையான காரியங்கள், our treasury things, நம்முடைய பலன், our strength, நம்முடைய ஞானம், our wisdom, இவைகளுக்கு மேலாக above of this all things, தேவ பிரசன்னம் மிகுந்த அவசியம் உள்ளதாக இருக்கிறது. God's presence is very important. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். To receive that in our life, we must seek God. வாஞ்சையுள்ள ஆத்துமாவை தேவன் திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். The one who seeks God, he will satisfy his soul. ஏனென்றால் அவர் ஒருவரையும் வற்புறுத்துகிறவர் அல்ல. He is not forcing anyone. அவர் நம் வாழ்க்கையிலே சொல்லிவிடுவார் தவிர நம்ம இழுக்க மாட்டார். He will say, but he won't force anyone. பெற்றுக்கொள்வதற்கும், For receiving, நம் வாழ்க்கையிலே பெற முடியாதபடி இருப்பதற்கும் for not able to receive, நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். we have authority. அதனால் நாம் கேட்போம் என்று சொன்னால்தான், So when we ask means, கேளுங்கள் அப்போது பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லி பார்க்கிறோம். those who ask, they are receiving. கேட்கிற யாவனும் பெற்றுக்கொள்வார்கள். To the people who are asking, they are receiving அதனால் it. தேவ பிரசன்னத்தை நாம் அதிகமாக கேட்போம். So ask God's presence more and more. நம் நடைமுறை வாழ்க்கையிலே அவரோடு இணைந்து நாம் நடப்போம். In our day-to-day life, walk with him regularly. அது ஒரு முழுமையான வெற்றியை கொடுக்கும். That will give a complete victory in our இது life. மதத்துக்குரிய ஒரு காரியம் அல்ல. This is not a religion thing. கிறிஸ்தவம் மதம் என்றுதான் உலகம் யோசிக்கிறது. Christianity is a religion the world thinks. வேதம் அப்படியாய் சொல்லவில்லை. But the word of God never says like that. தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனுஷனும் In every individual's life, அறிவதற்கானதாக தான் வேதம் இருக்கிறது. everyone should know God. கிறிஸ்தவம் இருக்கிறது. Christianity is like that. அதனால் இதை உலக மதமாய் எண்ணுவது போல So as the world thinks like a religion, நாம் எண்ண வேண்டாம். we should not think like that. சீஷர்கள் தான், Yes, பழைய disciples, ஏற்பாட்டிலே அநேக தேவ ஜனங்கள் தான், all the godly people in the Old Testament, அவர்கள் தேவனோடு கூட பழகி when they had fellowship with அவருடைய God, சகலத்தையும் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டார்கள். they received all goodness from God. அதுபோல் இன்றைக்கும் கூட Today also, நாம் அனைத்தையும் அவர் சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். to receive everything from the Lord's நம் presence. வாழ்க்கையில் எத்தனை போராட்டம் இருக்கலாம். How much our battles we do. பேதுரு தேவனோடு நெருங்கி பழகினவர். Peter was very close with God. அதிகமாக அவரோடு கூட இணைந்திருந்தவர் அவர். He was very close with Jesus. 3 வருஷத்துக்கு பின்னால் After 3.5 years, அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு he received anointing from God. அநேக வருஷங்கள் தேவனால் நடத்தப்பட்டார். For many long years, he has been led ஆனாலும் by அவர் God. வாழ்க்கையில் சிறையிருப்பு, But also he faced a prison experience. அதிகமான பிரச்சனைகள், He faced many problems. சோதனையெல்லாம் சந்தித்தார். He faced many temptations. இதன் மூலமாய் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். Through this, we understand one thing. எவ்வளவு நெருங்குகிறோமோ How much ever we are going near to அவ்வளவு God, வாழ்க்கையில் பிரச்சனை வரும். how much ever we go, we ஆனால் face problems. பிரச்சனையிலே வெற்றி வரும் என்பதை மறந்து போக வேண்டாம். But we should know one thing: we will get victorious in that problem. நேற்று தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, அவர்கள் சிறையில் இருந்த தன்னுடைய பேதுருக்காக அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்ததாய் பார்த்தோம். as we seen the church people prayed without ceasing, we அந்த said. ஜெபத்தில் நடந்த சம்பவத்தை பார்ப்போம். And what happened after that? அதே 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் The same 12th chapter in Acts, 10ஆம் வசனம். verse 10. அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவணையில் வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவளை விட்டு போய்விட்டான். When they were past the first and the second ward, they came unto the iron gate that leadeth unto the city, which opened to them of his own accord. And they went out and passed on through one street, and forthwith the angel departed from him. தேவ தூதை சொல்கிற பேதுருக்கு Angel came to save Peter. தேவ தூதர்களே கடந்து வந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். And it is said, God sent his angel for this thing. நாம் தேவனுடைய தூதை சொல்கிற மக்களா இருக்க வேண்டும். We are the people who should share God's message. தேவனுடைய தூதை நம் மூலமாக உலகம் பார்க்க வேண்டும். The world should receive God's message through us. அதனால் So, அதன் மூலமாக அவருடைய முழுமையான மகிமையை நம்மால் பார்க்க முடியும். through that we can able to see God's complete glory in that. தூதர்கள் கடந்து வருவதை அவர் பார்க்கிறார். He is seeing God's angel is coming to save him. அவரால் அந்த இரும்பு கதவை தாண்ட முடியாது. They can't able to cross that iron gate. கடினமான வழியை கடந்து போக முடியாது. They can't able to cross the tough place. அவரோடு கூட தூதன் வந்தார். Because the angel was with him. நம் வாழ்க்கையில் கூட தூதன் வருகிறவராக இதன் மூலமாய் நாம் விசுவாசிப்போம். We should believe one thing: the angel is also
also there to save us. என் வாழ்க்கையில அப்பேற்பட்ட அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். I have seen many experience in my own life. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே, In the starting time of our ministry, சோதனையான காலங்கள், during the tough times, வேதனையான காலங்களிலே, during a painful times, யாரென்றே தெரியாது we don't know who it is. உதவிகளை நான் பார்த்திருக்கிறேன். I have seen her help. இது உண்மை. It is true. ஏதோ போலி அல்ல. It is not வேதத்தில் false. சொல்லப்பட்டிருக்கிறது, As the Bible இன்றைக்கும் says, உங்களுக்கு தூதர்கள் இருக்கிறார்கள். today also there is angel for you. யாருக்கு இருப்பார்கள்? Who's full? தேவனுடைய தூதை, தேவனுடைய காரியத்தை சொல்கிறவர்களுக்கு. The one who are sharing God's message, they will have that protection. தேவ தூதை சொல்வது ஒரு பிரசங்கிமார் மாத்திரம் அல்ல. Not only it is for the church pastor to share the message. யாரும் சொல்லலாம். Everyone should உறவுகளுக்கு சொல்லலாம், to say to your relatives, நண்பர்களுக்கு சொல்லலாம், to say to your friends, நம்முடைய உறவுகளை விட்டுவிடக் கூடாது, to not to leave them, நம்முடைய நண்பர்களை விட்டுவிடக் கூடாது. not to leave our friends. ஒரு பெரிய பிரசங்கம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. It is not to share தேவனுடைய sermon. வார்த்தையை நாம் தூதாக நாம் சொல்ல வேண்டும். By a message we can able to share God's word. அந்த அனுபவம் That experience, தூதனை நடத்துவான். God's angel will lead us. சங்கீதத்தில் சொல்கிற வண்ணமாக, As the psalmist உன் says, கால்கள் உன்னுடைய பாதங்கள் விழுந்து விடாதபடிக்கு தூதர்கள் உன்னுடைய கரத்தில் ஏந்துவான்னு சொல்லி பார்க்கிறோம். an angel of God will protect you before you eat damage. எவ்வளவு முறை விழும்படியான சோதனை வந்திருக்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே. How many times you have been fallen? எப்படி காக்கப்பட்டீர்கள்? How you have been saved? உங்களுக்கு தெரியாது. You don't know. அங்கே தூதர்கள் கடந்து வந்தார்கள். There is an angel to protect you. ஏனென்றால் தூதர்களை கூட நாம் பார்க்க முடியாது. The reason we can't able to see the angels. காக்கப்படுவதற்கு காரணம் The one we protected means தூதர்கள். because angels. யோசித்து பாருங்கள். Think about that. எத்தனை முறை வேதனையாய் விபத்து சூழ்நிலை எல்லாம் வந்தது. In how many situations, how many accidents you have been saved. அங்கே தூதர்கள் வந்தார்கள். Angels came. உங்களோடு தூதர்கள் இருக்கிறார்கள். Angels are with you. நாம் தொடர்ந்து Continually. அந்த சிஷ்யனாகிய பேதுருவை போல நம்முடைய தேவனுடைய தூதனாய் மாறும். We will be turned as like a disciples. நம் வாழ்க்கையில அந்த அனுபவம் In our life, our பெருத்த experience, பாதுகாப்பு. that brings a protection. அன்பின் ஆண்டவரே, Dear God, ஒவ்வொரு வார்த்தையும் thank you for every word. ஒரு கதை போல் இருக்கிறது. It is like a story. அது எப்போதோ சொல்லப்பட்ட ஒரு கதை. It has been mentioned many times. அந்த கதைக்கும் That story. எங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம் என்பதை But we have a connection with it. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது தான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. We look at our spiritual lives and we understand. அதனால் தேவ ஆவியர்களுக்கு மிக அவசியமாய் இருக்கிறார். So God's spirit is very important. ரீபலதுருபியாதியா. Thank you, Lord. இதுதான் எங்களுக்கு வேதத்தின் விளக்கங்களை விவரமாய் சொல்ல முடியும். He only can able to explain everything. அந்த வார்த்தையில் நானும் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும். Thank you for being that. நடத்துங்க. Lead us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.